வணக்கம் மக்களே. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இலவச பிரிட்ஜ் இறுதிக்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இபிஎஸ் அவர்கள். சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு. இதில் 82 மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு மற்றும் தேர்தல் பிரச்சார பணிகள் இது தொடர்பாக ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கையும் வெளியாகியிருக்குது. ஏற்கனவே 3 கட்டமாக அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த சூழலில் தான் இப்போ இறுதிக்கட்ட தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டம் முடிஞ்சு செய்தியாளர்களை சந்தித்த அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை திமுகவோட அரசு நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி விமர்சனமும் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகையில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை குழு தமிழகம் முழுவதும் போய் மக்களை சந்தித்து அவங்களோட கோரிக்கையை கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறதா பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அதிமுகவோட சார்பில் 297 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த தேர்தல் அறிவிப்பு புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக குலவிளக்கு திட்டத்தின் கீழ் பெண்களுக்காக ரூபாய் 2000 வழங்கப்படும்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லாத பயண திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் அம்மா இல்லம் திட்டம் மூலமாக சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும்ன்ற தகவலையும் அறிவிச்சிருக்காங்க. 2ஆம் கட்ட தேர்தலோட வாக்குறுதிகளை பார்த்தோம்னா முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும், 3ஆம் பாலினத்திற்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்படும், அவங்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும்ன்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினரோட மக்களோட சுய தொழில் தொடங்குறதுக்காக வட்டி இல்லாத கடன் மற்றும் கடன் தள்ளுபடி திட்டங்களும் செயல்படுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உயிரிழந்த வீரர்களுக்காக குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் மானியமாக கொடுக்கப்படும்ன்ற அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும்னு சொல்லி 2ஆம் கட்ட வாக்குறுதியில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவோட சார்பில் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியான 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியும் மீனவருக்கு நிவாரணமாக 12,000 உயர்த்தப்படும்னு சொல்லியும் ஆண்டுதோறும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த சொல்லில்தான் இன்றைய தினம் இறுதிக்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த இறுதிக்கட்ட அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விலையில்லாத குளிர்சாதன பெட்டியும் கொடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும்னு சொல்லியும் தமிழகத்தில் இருக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் வழங்கப்படும்னு சொல்லியும் இலவசமாக வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான்